शाहे जूदो सहा गरीब नवाज, मेरे मुश्किल कुशा गरीब नवाज। शाहे जूदो सहा गरीब नवाज, मेरे मुश्किल कुशा गरीब नवाज। السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله سبحانه وتعالى بالفرقان الحميد والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى تظهر معالم كثيرة لا يذكرها إلا أوائل الناس، أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். அந்த உம்மத்திலே பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு பெரிய பெரிய தொடர்புகளை, நெருக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அது மிகப்பெரிய பாக்கியம். ஹஸரத் அவர்கள் எனக்கு முன்னால் ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்புகள், உயர்வுகளை எல்லாம் பற்றி பேசினார்கள். ரஜபிலே அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வழிமாறுடைய சிறப்புகள், உயர்வுகளை எல்லாம் வைத்திருக்கிறான். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல ரஜப் மாதம் நுழைந்து விட்டால் நீங்கள் எல்லாம் ஓதிவிடுங்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை ஏன் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பல வழிமார்கள் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் கொண்டாடுகின்ற, இன்னும் சொல்லப்போனால் வலிமார்களுடைய அந்த விலாயத் எங்கிருந்து தொடங்குகிறதோ, ஹிக்மத் எங்கிருந்து தொடங்குகிறதோ, அப்படிப்பட்ட முஷ்கில் குஷா மௌலா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் பிறந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மாதத்தில் தான் காஜா நாயகத்துடைய நினைவு இருக்கிறது. சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹுடைய நினைவு தினம் இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களெல்லாம் இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை போன்ற பெரும் பெரும் இறை நேசர்களுடைய நினைவு நாட்கள் எல்லாம் இந்த ரஜபு மாதத்தை சம்பந்தப்பட்டு இருப்பதன் காரணமாகத்தான் பெருமானார் கூட ரஜபு ஷஹருல்லா, அது அல்லாஹுடைய மாதம். அப்படி என்னங்க, எல்லாமே அல்லாஹுடைய மாதம் தானே. அப்ப ரஜபு மட்டும் ஏன் பிரத்யேகமாக அல்லாஹுடைய மாதமாக ஆனது என்று சொன்னால், அல்லாஹுடைய ரொம்ப பிரசித்தி பெற்ற இறைநேசர்கள், இன்னும் சொல்ல போனால் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த அஹ்லே பைத்துகள் அல்லாஹ்விடத்தில் சென்றடைந்த மாதமாக இந்த மாதம் இருப்பதின் காரணமாகத்தான் பெருமானார் கூட ரஜபு ஷஹருல்லா என்று சொன்னார்கள் என்று தோன்றுகிறது. எனவே நாம் இன்று பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கிறது. எல்லாரையும் எது மாதிரி சாப்பிட சொல்றாங்கன்னு சொன்னால், ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகள், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சொல்லுகின்றார்கள். ஏங்க, உடம்பு பலகீனம் அடைஞ்சிருச்சு. அப்போ இது போன்ற உணவுகள் சாப்பிட்டால்தான் உடலுக்கு தெம்பு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று தான் நம்முடைய ஈமான் ரொம்ப பழுதடைந்து பலகீனம் அடைந்து விட்டது. அப்பொழுது நமக்கு ஏதோ ஒரு சில வஸ்துக்கள் தேவைப்படுகிறது. ஹை ஃபைபர் தருகின்ற, புரோட்டீன் தருகின்ற, ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் என்னங்க? காஜா நாயகம் போன்ற வலிமையானவர்களை பற்றி பேசுகின்றால் வலுவடைந்த ஈமான், பலகீனம் அடைந்த ஈமான் வலுப்பெறுகிறது, சக்தி கிடைக்கிறது. அதனால் தான் நாம் அப்படிப்பட்ட இறைநேசர்களை பற்றி பேசுகின்றோம். நம்முடைய ஈமான் பலகீனம் அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னல் ஈமான் லா யக்லுகு கமா யக்லுகு ஸௌபு அஹதிக்கும்,
உங்களுடைய ஆடை எப்படி போட்டு போட்டு இத்து போய் விடுகிறதோ, பழுதடைகிறதோ, அதே போன்று உங்களுடைய ஈமானும் பலகீனம் அடைகிறது, பழுதடைகிறது. அதை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். யா ரசூலுல்லாஹ், எப்படி புதுப்பிப்பது? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களை பற்றி பேசுங்கள், அவர்களை பற்றி அவருடைய வரலாறை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள். அதனால் உங்களுடைய ஈமான் உயர்வு பெறும், வலு பெறும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இங்கே யௌமே காஜா என்று சொல்லுகின்ற அவர்களுடைய மாதத்திலே நாம் நினைவு கொண்டாடுகின்றோம் என்று பார்க்கின்றோம். இன்றைய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய தொழிலதிபர் 700 மில்லியன் US டாலரை அவர் சம்பாதித்து உலகத்திலேயே முதல் பணக்காரராக ஆகிவிட்டார். அவர்தான் இன்று பேசும் பொருளாக இருக்கிறார். ஹெலன் மாஸ்க் என்று சொல்லுகின்ற அவரை பற்றி இன்று உலகம் பேசுகின்றது. என்னங்க, உலகத்தின் பெரிய கோடீஸ்வரராக லட்சங்களை கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், காசுகளை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய பணக்காரர்களின் முதலிடத்தில் இடம் பிடித்த அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரரா? காலம் மறைந்து 800 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் எல்லாருடைய உள்ளங்களில் காஜா நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. எப்படிப்பட்ட அவர்கள் வல்லரசாக இருந்தார்கள். எவ்வளவு அரசர்களை பார்த்து விட்டார்கள். எல்லா அரசர்களும் வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றும் காஜா நாயகம் பேசப்படுகின்றார்கள். எங்கே வாழ்ந்தார்கள், எங்கிருந்து வந்தார்கள், எங்கே மறைந்தார்கள்? ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு முக்கில் பார்த்தால் ஒரு காஜா நாயகம் வந்தார்கள் என்று எத்தனை காஜாக்கள். ஒரு மதரசான் எடுத்தால் ஒரு 20 காஜா என்ற பெயர் இருக்கும். ஒரு ஸ்கூல் என்று சொன்னால் அதிலே 10 பேர் காஜா என்ற பெயர் வைத்திருப்பார்கள். ஒரு மொஹல்லாவிலே, ஒரு தெருவிலே 50 காஜாக்களுக்கு மேல் இல்லை என்று சொன்னால் அந்த மொஹல்லாக்கள் கிடையாது. நீங்கள் அவருடைய பெயர்களை அழிக்க நினைக்கலாம், அல்லாஹ் அவருடைய பெயரை உயர்த்தி உலகத்தில் கிடையாது, வானத்திலே. யாருடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி விட்டானோ அவர்களை யாரும் தாழ்த்த முடியாது. ஈமானில் உயர்ந்தவர்களை அல்லாஹ் உயர்த்தி தான் பார்ப்பான். காஜா நாயகம் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லுகின்றேன். ஏங்க காஜா நாயகம் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கின்றவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? இந்த காஜா நாயகத்துடைய நினைவு சரிங்க, போதும், மீலாது நபி கொண்டாடிட்டு போறீங்க, விடுங்க. இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் நினைவு கொண்டாடுகின்றீர்களே, அதிலும் குறிப்பாக கௌஸ் நாயகம், காஜா நாயகம் இவர்களுடைய பெயரில் நீங்கள் உருசுடைய தினங்கள் என்று கொண்டாடுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். நான் அவர்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அக்ரிமு அவுலாதி. பெருமானார் சொல்லுகின்றார்கள், இது யாருங்க நமக்கு கற்றுக் கொடுத்தா? காஜா நாயகத்துடைய உருசை யாராலும் நினைச்சவங்களாம் கொண்டாடிட முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இன்று நடைபெறுகிறது. இந்த நாளை கொண்டு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரிமு அவுலாதி, என் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். என்னுடைய அஹ்லே பைத்துகள் கியாமத் வரை வருகின்ற என் சந்ததிகளை நீங்கள் கண்ணியப்படுத்தி கொண்டே இருங்கள், அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொன்னதின் காரணமாக நாம் இன்று காஜா நாயகத்தை நபியுடைய பாரம்பரியம் என்பதின் காரணமாக கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அவர்களை கண்ணியப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபாத்திமா அஹ்ஸனத் ஃபரஜஹா ஃபஹர்ரமஹா அல்லாஹு வ ذُرِّيَّتَهَا மினன் நார். அல்லாஹ் தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை, அவருடைய மானத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், அவருடைய பத்தினித்தனத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களை மட்டும் பாதுகாக்கவில்லை, அவர்களையும் அவருடைய கியாமத் வரை வருகின்ற பிச்சலங்களையிலும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லே பைத்துகள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், நரகம் அவர்களுக்கு ஹராமாகி விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே காஜா நாயகம் அவுலாதே ஃபாத்திமாவில் இருக்கின்றார்கள், எனவே நாம் அவர்களை பற்றி பேசுகின்றோம் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லுகின்றேன். பார்த்தீங்களா, சஹாபாக்கள் நபியுடைய காலத்தோடு முடிந்து விட்டார்கள். 1.25 லட்சம் சஹாபாக்கள், நட்சத்திரத்தை போல. ஆனால் நபியுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சஹாபி கூட வாழவில்லை. ஹிஜ்ரி 100 கடந்து விட்டது. கடைசி சஹாபி அபு துஃபைல் ஆமிரி மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் கிடையாது. ஆனால் வழிகாட்ட வேண்டுமே, ஏனால் ஷைத்தான் எடுத்த சபதம் என்ன தெரியுமா? ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு சபதம் எடுத்தான், ஆதமுடைய பிச்சிலங்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான பாதையில் நான் அமர்ந்து விடுவேன், லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், ஆதமுடைய பிச்சிலங்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சபதமிட்டான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய வளமை என்ன?
நீ ஆதமுடைய பிச்சிலங்களை வழிகெடுக்க நினைத்தால் நான் பெருமானாருடைய பிச்சிலங்கள் என்னும் அஹ்லே பைத்துகளை கொண்டு நான் அவர்களை நேர்வழிப்படுத்துவேன். பார்த்தீங்களா, ஷைத்தானுடைய சபதத்தை அல்லாஹு தஆலா அவன் ஆதமுடைய பிச்சிலங்களை வழிகெடுப்பேன் என்றான். கியாமத் வரை வருகின்ற ஒரே ஒரு நஸ்ல் அது பெருமானாருடைய பாரம்பரியமாக இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு தான் இங்கே தீன் நிலைநாட்டப்படும். யாருங்க காஜா நாயகம் சொல்லுங்களேன்? சையீதுல் முவஹிதீன். இந்த நாடு ஒரு காலத்தில் குஃப்ரிஸ்தானாக இருந்தது, அதை தௌஹீதிஸ்தானாக மாற்றியவர்கள் சையதுனா காஜா நாயகம். எத்தனை பேர்கள் அவர்களுக்கு! நாயிபே ரசூல், ஆஷிகே ரசூல், சுல்தானுல் ஹிந்த், கரீபே நவாஸ், முகீதுல் ஃபுகரா, எத்தனை பேர்! சுல்தானுல் அவுலியா, காஜே காஜகா, வலியுல் ஹிந்த், அத்தாயே ரசூல், எத்தனை பேர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவெல்லாம் யாரு கொடுத்தது? மக்களால், மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் இடம் பிடித்ததின் காரணமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு உருதுவிலே ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் ஒரு கவிதை, மேரி பிகடி ஹுயி சவார் தோ யா கரீப் நவாஸ், तेरी एक निगाह की, तेरी एक निगाह की बात है, मेरी जिंदगी का सवाल है. உங்களுடைய ஒரு பார்வை போதும் எங்களுக்கு, எங்களுடைய ஒரு வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் மாறிவிடும். காஜா கரீப் நவாஸே, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும், நடைமுறையில் இருப்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய டிராவல்ஸ் இருக்கிறது, என்றும் அதுதான் நம்பர் 1. என்னங்க, எத்தனையோ டிராவல்ஸுகள் வந்து விட்டது, அதுதான் நம்பர் 1ஆக இருக்கிறது. எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அழிக்க முடியவில்லை. ஏங்க, அந்த பஸ்ஸுக்கு மேல யா காஜா கரீப் நவாஸ், பார்த்தீங்களா? ஏங்க, எத்தனை பிரியாணிகள் வந்து விட்டது, ஆனால் ஒரே ஒரு கௌஸ் நாயகத்துடைய பேர் யா முஹியத்தீன் என்று போடப்பட்டது. அது டாப் டக்கராக ஆகிவிட்டது. என்னங்க, அங்கே இருக்கக்கூடிய மசாலா என்ன? அதே சாப்பாடு தானே, அதே அரிசி தானே, அதே கறி தானே. அங்கே வஸ்து வேற என்ன சேர்க்கப்படுகிறது? அந்த பேருக்கு மதிப்பு இருக்கிறது. அந்த காஜா நாயகத்துடைய பேருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறது. அந்த பேர் வந்து விட்டால் அங்கே அசர் செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே காஜா நாயகம் எப்படிப்பட்ட உயர்வை பெற்றவர்கள்ங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரு அவுலியாவுடைய தர்பாரில் போய் நிற்கிறதுக்கு யோசிக்கின்றோம். அதை நாம் ஏதோ அவர்களுக்கு செஞ்ச பெரிய எஹ்சான் நினச்சிக்கிட்டோம். நம்ம வரதுனால அவர்களுக்கு ஏதோ கண்ணியம் கிடைப்பதை போல நாம் நினைத்து கொண்டோம். கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், எப்பொழுது மரணித்த ஒரு அவுலியாவுடைய பெயரை சொல்லி நீங்கள் துஆ செய்கின்றீர்களோ, ஈசால் சவாப் செய்கின்றீர்களோ, அந்த ரூஹ் அங்கே ஆஜராகி விடுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வலியுடைய பெயர் சொல்லப்பட்டால், ஈசால் சவாபிலே பெயர் சேர்க்கப்பட்டு விட்டால் அந்த ரூஹ் அங்கே ஆஜராகி விடுகிறது. நம்மளை கூப்பிட்டார் ஒருத்தர், திரும்பி பார்ப்போம். முதல் தடவை கூப்பிட்டார், ஏதோ கண்டுக்காமல் விட்டு விடலாம். 2வது தடவை, 3வது தடவை கூப்பிட்டால் திரும்பித்தான் பார்ப்போம். நாம் வாரம் வாரம் அந்த காஜா நாயகத்துடைய பெயர்களை ஏன் தினமும் சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். திரும்ப திரும்ப அவருடைய பெயர் சொல்லப்பட்டால் அவர்கள் நம்மை திரும்பி பார்க்கத்தான் செய்வார்கள். அதனால் சையதுனா காஜா கரீப் நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் பெரும் மன்னர்கள், இந்த இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர்கள் யார் தெரியுமா? சையதுனா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா. எவ்வளவு பெரிய மன்னர்! இன்று அவர்களுடைய அந்த அடக்கஸ்தலத்தை எப்படியெல்லாம் அகற்றி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். எத்தனையோ மன்னர்களுக்கு அடக்கஸ்தலம் கிடையாது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. ஏன்? காஜா நாயகத்துடைய தர்பாருக்கு போனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா அதுவரை மன்னருடைய உடை போட்டு இருக்கின்றார்கள். எப்பொழுது அஜ்மீருடைய தெரு வந்து விட்டதோ, ஹஜ்ரத் மன்னராக இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய மன்னராக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா தான் போட்டிருக்கக்கூடிய ஷாஹி லிபாஸ், அரசு மன்னருடைய ஆடையை தூக்கி எறிந்து விட்டு ஃபகீரானா லிபாஸ், சாதாரண ஆடையை உடுத்தி விட்டார்கள். அது பெரிய ஆச்சரியம் கிடையாதுங்க. ஃபகீரான லிபாஸை போட்டு விட்டார்கள். ஏழையுடைய உடை மன்னர் போட்டு இருக்கின்றார். போட்டு
அங்கே லங்கர் நடத்தப்பட்டதுக்கு காஜா நாயகத்துடைய லங்கர் அங்கே போய் கீவில் நிற்கின்றார்கள். நம்ம கூட சில நேரத்தில் நேச்ச வாங்குறதுக்கு கீவில் நிற்கிறதுக்கு வெட்கப்படுகின்றோம், அசிங்கப்படுகின்றோம். மன்னர் போய் கீவில் நிற்கின்றார். கேட்கக்கூடியவர்கள் கேட்டார்கள், அவுரங்கசீப் ரஹமத்துல்லா உங்களுடைய தர்பார்களிலே இல்லாத உணவா இங்கே கொடுக்கப்படுகிறது, நீங்கள் போய் வரிசையில் நிற்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் ஏன் இங்கே நிற்கின்றேன்? மன்னருக்கெல்லாம் மன்னர், நாளை அல்லாஹு தாலா என்னிடத்தில் கேட்டால் நீ என்ன செய்தா என்று கேட்டால் ஆட்சியை காட்ட மாட்டேன், இங்கே காஜா நாயகத்துடைய வரிசையில் நின்றேனே, இந்த அமலை காட்டுவேன், அல்லாஹ்விடத்தில் தப்பிப்பேன். சொன்னது யாருங்க? அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. பார்த்தீங்களா? அப்போ இறைநேசர்களுடைய தர்பார்களுக்கு போனா நம்ம ஏழையா மாறிடுறாங்க. உண்மையிலே அவர்கள் தான் கொடை கொடுக்கின்றவர்கள். அப்போ நமக்கு எல்லாம் அங்கிருந்து தான் கிடைக்கிறது. அதனால் நம்ம சாதாரண மன்னர்கள் எல்லாம் அங்கே போய் நின்றார்கள். இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசிய ஹஸ்ரத் அவர்கள் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை பிறந்த விஷயங்கள் எல்லாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி குழந்தை பிறந்தது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி குழந்தை பிறந்ததெல்லாம் பேசினார்கள். அப்போ இறைநேசருடைய தர்பாரில் போய் குழந்தை கேட்கலாமா, என்ன கேட்கலாம் என்று கேட்கின்றார்கள். நமக்கு வரலாறு தெரியாது. இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களில் ஒரு மிகப்பெரிய மன்னர் அக்பர் தீனே இலாஹி என்ற மோசமான ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். முஜத்திதே அல்பை சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கொள்கையை அளித்தார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆனால் அக்பருக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. என்னங்க அவருக்கு தெரியாத மருத்துவரா, டாக்டரா? மருந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லையா? வைத்தியருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, குழந்தை இல்லை. டில்லியிலிருந்து புறப்பட்டு அஜ்மீருக்கு நடந்தே வந்தார் நியத்து வைத்து. கரீப் நவாஸே, வெளிரங்கத்தில் நான் வேணால் ஆட்சி செய்யலாம் இந்த டில்லியை, ஆனால் எங்களுக்கெல்லாம் ஆட்சியாளர் நீங்கள் தான் என்று செருப்பு போடாமல் டில்லியில் இருந்து அஜ்மீர் வரை நடந்தே வந்தார் குளிரிலே. வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறந்தது. யாருங்க? அக்பருக்கு எப்படிங்க குழந்தை பிறந்துச்சு? யார் குழந்தையை கொடுத்தது? அல்லாஹ் தான் எதையும் கொடுப்பார்கள், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தருவான் என்று சொல்லுகின்றவர்களே. இறை நேசர்களுடைய தர்பாரிலே இதுவெல்லாம் கிடைக்கும். போய் காஜா நாயகத்துடைய தர்பாரை போர் பாருங்கள், எப்படிப்பட்ட இதுவெல்லாம் கிடைக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய பயான் முடிந்த பிறகு இங்கே கொடியேற்றப்பட இருக்கிறது. சில பேருக்கு இந்த கொடின்னு சொன்னாலே அலர்ஜியாக ஆகிவிடுகிறது. இந்த உடம்புல ஏற்படுகின்ற அலர்ஜியை விட இந்த கொடியை பார்த்தா அலர்ஜி ஆகி விடுகிறது. ஏதோ இஸ்லாத்திற்கும் கொடிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும். இந்த கொடி எங்கிருந்துங்க தொடங்குச்சு? முதலில் கொடியை ஏற்றியது யார் தெரியுமா? சஹாபாக்களில் இஸ்லாத்தில் முதல் இந்த கொடியை வடிவமைத்து உருவாக்கியவர்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் தான் இஸ்லாத்தில் போர்க்களத்தில் கொடியை முதலில் ஏந்தி சென்றார்கள். கனிமத்துடைய பொருள் முதலில் போர்க்களத்தில் மரணித்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள் பங்கு பிரிக்கப்பட்டது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் அவர்கள் ஆரம்பித்த அந்த கொடித்தான் இன்று வரை பரவி கொண்டே இருக்கிறது. சையதுனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கைபர் போர்க்களத்திலே, நாளைக்கு நான் ஒருவரிடத்தில் கொடி கொடுப்பேன், லா உஅதியன்ன ரஅயத கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வை ரசூலை அவர் விரும்புவார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை விரும்புவார்கள், அவரிடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேன். சஹாபாக்கள் அன்னைக்கு நைட்டு தூங்கல, எல்லாரும் நானாக இருப்பேனா என்று நினைத்தார்கள். அலி ரலியல்லாஹு நபி கொடுத்தாங்க. கொடியை ஏங்க கொடுத்தாங்க? நாளைக்கு மறுமையில யா ரசூலுல்லாஹ் எப்படி உங்களை அடையாளம் கண்டு நாங்கள் வருவது? ஸல்லல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல நான் ஜிப்பா போட்டு தாடி வச்சு பெரிய தொப்பி போட்டு இருப்பேன், தலப்பா கட்டி இருப்பேன், என் உம்மத்தே வந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை பெருமானார். அடையாளப்படுத்தினார்கள். லீ லிவாஉல் ஹம்தி, எனக்கு மறுமையில் ஒரு கொடி கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் கொடி ஏத்துறீங்களோ, கொடியில இருந்தீங்களோ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு நபியுடைய கொடியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடும். ஏங்க இந்த உலகத்துல கொடி ஏத்தி காஜா நாயகத்துடைய கொடி ஏத்தி கொடினா இப்படி தான் இருக்கும், பச்சையாக இருக்கும், இப்படித்தான் ஏற்றப்படும் என்று தெரிந்ததன் காரணமாக நாம் எல்லாம் நபியுடைய கொடிக்கு கீழ் போய் நின்று விடுவோம். அதனால் கொடிக்கு இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் கொடி இஸ்லாத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று இந்த சில பேர் இந்த சிஷ்தி ரங்கு என்று சொல்லுகின்ற காஜா நாயகத்திற்கு ஒரு தனி ஆடை இருக்கிறது, ஒரு தனி கலர் இருக்கிறது. பார்த்தீங்களா? சிஷ்தி ரங்கு என்று சொல்வார்கள். சிபகத்துல்லா அல்லாஹுடைய ஒரு கலர் ஒன்று இருக்குதுங்க. அந்த கலரை அல்லாஹு தாலா சூஃபியாக்களை கொண்டு அல்லாஹு தாலா வெளிப்படுத்துகின்றான்.
என்னங்க சூஃபியாக்கள் தனியாக அவங்களா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது ஷுஅபுல் ஈமான் போன்ற ஹதீஸிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிலிபாசி சூஃப், என் உம்மத்துகளே சூஃபியாக்களுடைய ஆடை என்று சொல்லுகின்ற கம்பளி ஆடையை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். அது என்னங்க கம்பளி ஆடை? அதைத்தான் காஜா நாயகத்துடைய ஆடை என்று சொல்லுகின்றோம், ஹவுஸ் நாயகத்துடைய ஆடை என்று சொல்லுகின்றோம். சூஃபியாக்களுடைய ஆடை, நபியுடைய நாவிலிருந்து லிபாசு சூஃப் என்று வருகிறது, ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்ற வார்த்தை. சரிங்க, இந்த துன்யால இந்த சிஸ்தி ஆடை போட்டால் என்னங்க கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சூஃபியாக்களுடைய ஆடை இந்த உலகில் போட்டுக்கொண்டால், பற்றி பிடித்தால், துஅரஃபூன பிஹி ஃபில் ஆகிரா, இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் மறுமையில நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாம் சுன்னத் ஜமாத்தினர்கள் எப்படிங்க தெரியும்? நாம் போட்டிருக்கக்கூடிய ஆடையை வைத்து என்று தெரிந்து கொள்ளுங்கள். எனவே நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். இந்த உலகத்தில் நாம் எப்படி இருப்போமோ, என்ன செய்வோமோ, மறுமையில் அதுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்து கூட அடக்குனாங்களே, ஏன் தெரியுமா கூட அடக்குனாங்க? இந்த பக்கம் சித்திக் நாயகம், இந்த பக்கம் உமரே ஃபாரூக். என்னங்க காரணம்? சொன்னார்கள் பெருமானார் சித்திக் நாயகத்தை பார்த்து, அந்த சாஹிபி ஃபில் கார், குகையிலே நீ என் கூட இருந்தாய். சித்திகே, குகையிலே காரே சௌரிலே நீ என் கூட இருந்தாய். அதனால் அந்த சாஹிபி ஃபில் ஹவுல், நாளைக்கு மறுமையிலே ஹவுதுல் கௌசல் நீ என் கூட இருப்பான். இந்த துனியால நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதுதான் பிரதிபலிக்கும் மறுமையிலே. நம்மெல்லாம் இங்கே காஜா நாயகத்தின் நினைவு கொண்டாடுகின்றோம், கொடியேற்றுகின்றோம், அவருடைய பெயர்களை சொல்லுகின்றோம், அவருடைய பெயர்களிலே கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இதன் தாக்கம் மறுமையிலே பிரதிபலிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, அதனால் நாம் ஒரு சிறந்த கூட்டத்திலே நம்ம எல்லாம் செய்தனா காஜா நாயகத்தை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் இறை நேசர்களுடைய ஆஷிகீன்களாக, காதிம்களாக இருக்கின்றோம். பாருங்க, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? நாம் காதிம்களாக இருப்பது தான். சையதுனா யூஷா பின் நூன் என்று சொல்லுகின்ற யூஷா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் நபியாக ஆனார்கள். அவங்க என்னங்க செஞ்சாங்க என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் போகின்ற பொழுது ஹஜ்ரத் கிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. யூஷா அலைஹிஸ்ஸலாம் 15 வயசுங்க. அல்லாஹ் குர்ஆனிலே வைது கால மூசா லிஃபதாஹு என்று சொல்லுகின்றான். போனது மூசா அலைஹிஸ்ஸலாம், கூடது போனது யூஷா அலைஹிஸ்ஸலாம். என்னங்க நபி கிடையாதுங்க, 15 வயசு, கூட சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. அல்லாஹு தாலா பின்னால் 30 வயதிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அல்லாஹ் நுபுவத்தை தந்தான். யாருக்கு நுபுவத்தை கொடுக்குறான்? யூஷா அலைஹிஸ்ஸலாமுக்கு. என்னங்க செஞ்சாங்க? யூஷாவே, நீ தொழுததற்காக உனக்கு நுபுவத் அல்லாஹ் சொல்லவில்லை. நீ தொடர்ந்து நோன்பு வைத்தாய், உனக்கு நுபுவத் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யூஷாவே, உனக்கு நுபுவத்தை நான் தருகின்றேன். ஏன்? மூசா நபி போகின்ற பொழுது கூட ஹிதுமத்துக்கு போன பாருங்க, கூட சாப்பாடு எடுத்துட்டு போன பாரு, அந்த ஒரு வேலைக்காக உனக்கு நான் நபியாக ஆக்குகின்றேன். பார்த்தீங்களா? எங்களுடைய தர்பார்கள்ல ஒரு காதிம்களாக ஆகிவிட வேண்டும், பணியாளராக, வேலை செய்கின்ற ஊழியராக ஆகுகின்ற பொழுது அல்லாஹு தாலா நமக்கு பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளை தர இருக்கின்றான். உலகத்தில் மட்டும் கிடையாது, மறுமையில் தர இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லுகின்றேன். அதனால நல்லோர்களுடைய காலடியில் ஆகிவிட்டால் போதுமானது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பாக காஜா நாயகம் அவர்களுக்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். காஜா நாயகத்தை பற்றி நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். செய்தனா காஜா முயினுddin சிஸ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் பல தடவை நான் சொல்லி கேட்டு இருக்கின்றேன். என்ன சொன்னார்கள்? மன் கான ஃபீஹி ஸலாஸு கிஸால், எந்த ஒரு மூமினிடத்தில் 3 பழக்கங்கள் இருக்குமோ, 3 பண்புகள் இருக்குமோ, அல்லாஹு தாலா அவரை அவுலியாக ஆக்கி விடுவான். பார்த்தீங்களா? 3 பழக்கம் இருந்தால் அல்லாஹ் அவரை வலியாக ஆக்கி விடுகின்றான். யாருங்க இதை சொல்றான்? காஜா நாயகத்துடைய ஷேக் அல்லாமா உஸ்மான் ஹாரூனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக காஜா நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 3 பழக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடியவர்களே, இந்த 3 பழக்கங்களை எதையாவது செய்யறதற்கு முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில நாமும் ஒரு சில காரியங்களை கடைபிடித்தால் நல்லோர்களுடைய பட்டியலில் நாம் சேர முடியும். 3 காரியத்தை காஜா நாயகத்துடைய ஷேக் சொன்னார்கள். முதலாவது ஜூதுன் கல் பஹர், கடலை போல கொடையாளியாக ஆகிவிடுங்கள். கடலை போல. கடல் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது.
கடல்ல ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? யார் எதை அள்ளினாலும் திரும்ப திரும்ப தருகின்ற ஒரு வாய்ப்பு கடலுக்கு இருக்கிறது. காபிர் வந்து தருகின்றான், எடுத்துக்கொள்கின்றான், பாவி வருகின்றான், கடல் எவ்வளவு எடுத்தாலும் கொடுக்க இருக்கிறது. மூமின்களே, நீங்களும் கடலை போல கொடையாளியாக ஆகிவிடுங்கள் என்ற ஒரு செய்தியை காஜா நாயகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இரண்டாவது என்னங்க, வத்தவாலோன்கல் அரல், பூமியை போல. அதாவது மனிதர்களுடைய இயல்புகள் தான் இது. நம்ம எல்லாம் விளையாடுகின்றோம், பேசுகின்றோம், இது மனிதருடைய இயல்புகள். ஆனால் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு என்று வந்துவிட்டால் நாம் அதற்கு உண்டான கண்ணியங்களை கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் 1.25 லட்சம் சஹாபாக்கள் நபிக்கு முன்னால் இருப்பார்கள். கண்ணாலா ரூசி மத்தயிர், பறவை அவங்க தலைமையில உட்கார்ந்ததை போலன்னு ஹதீஸ்ல வருகிறது. எந்த அளவுக்கு பணிவாக உட்கார்ந்து இருப்பார்கள் அப்படின்னு பாருங்கள். அதனால் இடம் பொருள் ஏவல் என்று இருக்கிறது. எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி நாம் இருந்துவிடக் கூடாது. சில நேரங்களில் தான் நல்ல விஷயங்கள் கேட்கின்றோம். அதனால் அது மாதிரி இடங்களை நாம் பயன்படுத்தி கொண்டால் காஜா நாயகத்துடைய 100 ஆண்டு வாழ்க்கை கியாமத்து வரை அது தான் படிப்பினை. 100 வருஷங்கள்ல 50 ஆண்டுகள் அவர்கள் தஸவுஃபிலே, ஆன்மீகத்திலே கழித்து விட்டார்கள். காஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா பார்த்து கேட்கின்றார்கள், மௌத்துடைய தருணத்தில் காஜா நாயகம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். மௌத்துடைய தருணத்தில் காஜா நாயகம் அழுது கொண்டிருக்கிறார்கள். குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா கேட்கின்றார்கள், காஜா நாயகமே 50 ஆண்டுகள் முசல்லாவிலே கழித்து விட்டீர்கள். ஒரே ஜமாத்துடைய தொழுகை தான் விட்டது கிடையாது என்று தரீகத்து பேசுகின்ற நாம் தொழுகையிலே ஷரியத்திலே பேணிக்கை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தரீகத்துடைய மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய காஜா நாயகம் 50 ஆண்டுகள் ஜமா தொழுகை விட்டது கிடையாது. 9 வயதில் குர்ஆனுடைய ஹாஃபிஸாக ஆகிவிட்டார்கள். 9 வயசுல குர்ஆன மனனம் செய்து விட்டார்கள். பார்த்துக் கொள்ளுங்க. 20 வயசு வரை ஷரியத்துடைய இல்முக்காக குராசான், சமர்கந்து, நஹர்வான் பெரும் பெரும் ஊர்களுக்கு சென்று ஷரியத்துடைய கல்விகளை கற்றுக்கொண்டார்கள். 20 ஆண்டுகள் உஸ்மானே ஹாரூனி ரஹமத்துல்லாஹுடைய பணிவிடையிலே அவங்கள கூட்ட பெருக்க அப்படியே ஓடிக்கொண்ட 20 ஆண்டுகள் தாலிமை வாங்கவில்லை காஜா நாயகம். உஸ்மானே ஹாரூனிக்கு பணிவிடை செய்தார்கள். 40 வயசு ஆச்சு. உஸ்மான் ஹாரூனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்து அவர்களுக்கு, என்னப்பா இவ்வளவு வேலை செய்கிறாயே, கொடுத்து விட்டார்கள் கிலாஃபத்தை. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உச்சத்திலே வாழ்ந்தவர்கள் காஜா நாயகம். அவர்களுடைய நினைவு நாளிலே நாம் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பிரியங்கள், அவருடைய வாழ்க்கைகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். காஜா நாயகம் சொன்னார்கள், என்னிலே எவ்வளவு பெரிய உயர்வை பார்க்கின்றீர்களே, தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், இங்கே பிள்ளைகளும் பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லுகின்றேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் யார் யார்கிட்டயே துவா வாங்க போகின்றோம், எவ்வளோ தர்பார்களுக்கு போகின்றோம், பயணம் செய்து அவுலியாக்களுடைய தர்பாருக்கு போகின்றோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லா துவாக்களை விட பெரிய துவா என்ன தெரியுமா? காஜா நாயகம் சொன்னார்கள், எனக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கிடைத்ததற்கு காரணம், இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு காரணம், என்னிலே எத்தனை கமாலாத்துகள் பார்க்கின்றீர்களே. தில்லியிலிருந்து அஜ்மீர் வரை பயணம் செய்து போனார்கள் காஜா நாயகம். போகின்ற பாதையில் 70,000 பேரை காபிர்களை முஸ்லீமாக ஆக்கினார். 70,000 பேரை தன்னுடைய ஒரு பார்வையிலே பயான் செய்யல, வெறும் ஒரு பார்வையில் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்படத்தான் செய்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிங்க, உலுல் அஸ்ம் நபி. அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி குர்ஆனிலே சூரத்து நூஹ் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வமா ஆமன மாஹு இல்லா கலீல், 83 பேர் மட்டும்தான் அவர்களுடைய உம்மத்திலே கலிமா சொன்னார்கள் என்ற ஒரு வரலாறு. எத்தனையோ நபி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உம்மத்தே கிடையாது. இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உம்மத் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். விரல் விட்டு எண்ணுகின்ற சமூகம் இருந்ததெல்லாம் இருக்கிறது நபிமார்களுக்கு. ஆனால் இறைநேசர்களுக்கு பாருங்கள், 70,000 பேர் கலிமா சொன்னார்கள் போன பாதையில் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், தாய்மார்களுக்கு அவங்க அந்தஸ்தை தெரியவில்லை. அப்ப காஜா நாயகம் சொன்னார்கள், என்னுடைய உயர்வுக்கு எல்லாத்திற்கும் ஒரே காரணம் என்னுடைய தாயினுடைய துவா, என்னுடைய தாயுடைய துவா. நான் காபால போய் துவா செஞ்சு பெற்றேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய தாயுடைய துஆ தான் இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தது என்று செய்தனா காஜா நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அதனால்
காஜா நாயகத்துடைய மாதமாக இருக்கிறது. அவர்கள் பிறந்ததும் இந்த மாதத்தில் தான், அல்லாஹ்விடத்தில் போனதும் இந்த மாதமாக இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட ஒரு மாதம், 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, பெருமானார் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நீண்ட வயது கொடுக்கப்பட வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும். காஜா நாயகம் 100 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். 100 ஆண்டிலும் அல்லாஹ்வுக்கு பிடித்ததை போல வாழ்ந்தார்கள். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, காஜா நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பூமியில் ஒவ்வொரு நாளும் 2 மலக்கு இறங்குகின்றார்கள். காஜா நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பூமியில் ஒவ்வொரு நாளும் 2 மலக்கு வருகை தருகின்றார்கள். ஒரு மலக்கு காபாவுக்கு வருகின்றார், ஒரு மலக்கு மதீனாவுக்கு வருகின்றார். காபாவுக்கு வருகின்ற மலக்கு என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றவில்லையோ அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாசம் இறங்குகிறது. இதை ஒரு மலக்கு சொல்லுகின்றார். மதீனாவுக்கு இறங்குகின்ற ஒரு மலக்கு என்ன சொல்லுகின்றார்? நீ எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் சரி, நபியுடைய சுன்னத்தையும் ஷரியத்தையும் நீ பின்பற்றவில்லை என்றால் உன்மேல் நாசம் உண்டாகட்டும். சொல்லுவது மலக்கு. இந்த 2 மலக்குகளும் ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வருகை தருகின்றார்கள். காஜா நாயகம் சொன்ன உபதேசத்தில் ஒரு மிகப்பெரிய உபதேசமாக. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நல்லோர்களுடைய செய்திகள், வரலாறுகள், அவர்களை பற்றி அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னைக்கும் குத்துபாத்தே காஜா முஹீனுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி என்று இருக்கிறது. போய் படிச்சு பாருங்க. இன்று படித்தாலும் அப்படியே அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை அப்படியே நமக்கு உள்ளத்திலே வந்து சேர்க்கிறது என்று சொன்னால் அதுதான் சாதாரண மனிதர்களுடைய வார்த்தைகளும் இறைநேசர்களுடைய வார்த்தைகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, ஒரு மனுஷர் வலியுல்லா இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கின்றார்கள், ஏங்க இவர் வலியுல்லா எப்படிங்க தெரிஞ்சீங்க? மவுத் ஆன பிறகுத்தானங்க விசாரணை, அதற்கு பிறகுத்தானே சொர்க்கம், அதற்கு பிறகுத்தானே எல்லாம். எப்படி மவுத் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வலியுல்லா என்று தெரிந்தீர்கள்? காஜா நாயகம் அதற்கு பதில் சொல்லுகின்றார்கள். எப்படிங்க பதில் சொல்லுகின்றார்கள்? காஜா நாயகம் இந்த உலகத்தை விட்டு போகின்றார்கள். அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருந்துச்சு, ஹாதா ஹபீபுல்லா மாதஃபி ஹுப்பில்லா. நம்ம இன்னைக்கு ஒரு மையத் இறந்து போனா அவர் கஃபன் துணியில எழுதுறோங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம எழுதுகின்றோம் சந்தனத்தை வைத்து. நம்ம சக்திக்கு அவ்வளவுதாங்க முடியும். ஆனால் காஜா நாயகம் மரணிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு புனிதமாக வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நெற்றியில் இன்னைக்கு சில பேருடைய நெற்றியில தொழுகையுடைய அச்சு வந்துருச்சுன்னு சொன்னா, யோ பெரிய வணக்கசாலி, இவர் தொழுகையாளி, என்னங்க இவ்வளவு பெரிய அச்சு வந்துருச்சுங்க என்று சொல்லுகின்றோம். ஆனால் மரணிக்கின்றார்கள், நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது ஹாதா ஹபீபுல்லா மாதபி ஹுப்பில்லா என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சர்டிபிகேட் கிடைக்குதுன்னு சொன்னா, இதுதான் இறை நேசர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா சில அடையாளங்களை வாழுகின்ற பொழுதே அவர்களுக்கு செய்கின்றான் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனவே காஜா நாயகத்துடைய வரலாறுகள் ரொம்ப நீண்டதாக இருக்கிறது, நேரமும் சுருக்கமாக இருக்கிறது. அதனால் சில முக்கியமான விஷயங்கள். காஜா நாயகம் ஒவ்வொரு நாளும் பயணத்தில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை முடித்து விடுவார்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம அவங்களுடைய பேரை சொல்லி கொண்டிருக்கிறோம். எந்த சில்சிலாங்க? சில்சிலே சிஷ்தியா என்று சொல்லுகிறோம். நீங்க எந்த சில்சிலாங்க? சில்சிலே காதிரியா. குர்ஆனை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. குர்ஆனுடைய பேப்பர் ஓதுனது விடுங்க, திருப்பினது கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய வளமை காஜா நாயகத்துடைய வளமை என்று சொன்னால், அப்ப நமக்கும் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே காஜா நாயகத்துடைய வாழ்க்கையை படியுங்கள். அவருடைய பேரை சொல்லுகின்ற தகுதி நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் படிக்கின்ற பொழுது தான் அதை கொண்டு நமக்கு அடுத்த சமூகத்திற்கு பயனாக இருக்கும். காஜா நாயகம் சொல்றாங்க, இன்னைக்கு பார்க்கின்றோம் கூட்டமாக ஹஜ்ஜுக்கு போறாங்க. நல்ல காரியம்தான். உம்ராவுக்கு போகின்றார்கள். காசு இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி. காஜா நாயகம் ஒரு பயான்ல சொல்லுகின்றார்கள், எவ்வளோ மக்கள் காபாவை போய் சுற்றுகின்றார்கள். காபா அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. சபிக்கிறது காபா. ருப்பத்தாலில் குர்ஆன் வல் குர்ஆன் யலானுஹு. எத்தனை பேர் குர்ஆனை ஓதுகின்றார்கள், குர்ஆன் அவனை சபிக்கிறதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஓதுகின்ற குர்ஆன் உன்னுடைய தொண்டை குழிக்குள்ள இறங்குறது கிடையாதுன்னு பெருமானார் சொன்னார்கள். காபா எத்தனை பேரை திட்டுகிறது, அவன் சும்மா சுத்தி வருகின்றான். காஜா நாயகம் சொன்னார்கள், வாழ்நாளில் ஒரு தடவை தான் நான் காபாவை சுற்றினேன், வாழ்நாள் முழுக்க காபா என்னை சுற்றியது. ஒரு தடவை தாங்க நான் சுத்தினேன், 7 சுத்து. அதற்கு பிறகு நான் காபாவின் பக்கம் போகவில்லை. காபா என்னை தேடி வருகிறது, என்னை சுற்றுகிறது.
வரலாற்று பூர்வமான கிதாபில் அவருடைய சவானிக ஹயாத்தில் அவருடைய வார்த்தை பதிவு செய்யப்படுகிறதுன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஹஜ்ஜு செய்திருப்பார்கள், எப்படிப்பட்ட உம்ரா செய்திருப்பார்கள். 40 ஆண்டுகள் சௌமே விசால். அது என்னங்க சௌமே விசால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் செய்தது தொடர் நோன்பு 40 ஆண்டுகள். அப்ப என்னதாங்க செஞ்சாங்க? ஒரு மடக்கு தண்ணி, ஒரே ஒரு பேர்ச்சம்பழம், ஒரு மடக்கு தண்ணி, ஒரே ஒரு பேர்ச்சம்பழம் குடித்தே வாழ்ந்து கொண்டார்கள். என்ன வாழ்க்கைங்க இது? நம்ம இன்னைக்கு அவர்களுடைய பேரை சொல்லிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஹாஜா நாயகம் காட்டுகின்றார்கள், என் பெயரை சொன்னவனுக்கு இந்த துனியாவிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதனால இன்னைக்கும் அஜ்மீர் போனவங்க பல அதிசயத்தை, ஹாஜா நாயகத்துடைய அதிசயம் இன்னைக்கே இருக்குங்க. 800 ஆண்டுகள் எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சுங்க அஜ்மீர்ல. போய் பாருங்கள், ஹாஜா நாயகம் அமர்ந்து ஒது செய்த இடம் இன்றும் இருக்கிறது. என்னங்க, அல்லாஹ் தஆலா ஆசாரே ஷரீஃபை பாதுகாக்கின்றான். அனாசாகர் டேம் இன்னைக்கும் எத்தனையோ தண்ணீர்கள் வற்றி விட்டது. ஜம்சம் தண்ணி வற்றவில்லை. அனாசாகர் என்னங்க, கொரோனா வந்து விட்டது, எவ்வளோ சூழ்நிலைகள் வந்துருச்சு. அனாசாகருடைய டேம் தண்ணீர் குறையவே இல்லை. என்ன காரணம்? அனாசாகருடைய தண்ணீர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஹாஜா நாயகத்துடைய கராமத், இதை பார்த்து கொள்ளுங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களே. இந்த அனாசாகருடைய தண்ணீர் இருக்கும் காலமெல்லாம் கியாமத் வரை ஹுசைன் ரலியல்லாஹு பேரப்பிள்ளை கொண்டு வந்த தண்ணீர் இன்னும் மாறவில்லை என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹுக்கா தண்ணீர் தேவைப்பட்டது என்பதற்காக அல்லாஹ் அனாசாகருடைய டேமை இன்று வரை வைத்திருக்கின்றார். ஏங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய யார் ஃபுராத்துடைய தண்ணீர் அவருக்கு கிடைக்கவில்லையே, அதனால் அல்லாஹு தாலா அனாசாகருடைய டேமை அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். இது போன்று ஏராளமான கராமத்துகள் ஹாஜா நாயகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் தொழுகிறோம். யாராவது சொல்ல முடியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா துஆ கேட்கின்றோம். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா துனியாவில் தெரியாது, மறுமையில் போன பிறகு தெரியும். ஹாஜா நாயகம் யார் தெரியுமா? அவர்களே சொல்லுகின்றார்கள், ஹாஜா நாயகம் சொல்லுகின்றார்கள். என்னங்க சொல்றாங்க? நான் ஒரு தொழுகை தொழுது முடித்து விட்டால் என் காதில் அசரீர் சப்தம் கேட்கிறது, காஜா நீ தொழுத தொழுகையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். யாராவது சொல்லுங்க, என் காதுல கேட்குதுன்ட்டு. நம்ம காதுல என்னங்க கேட்குது? குர்ருன்னு கேட்குது. என்னங்க, அழுக்கு சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஹாஜா நாயகத்துடைய காது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தொழுது முடிக்கின்றார்கள் 2 ரக்காத், அசரீர் சப்தம் கேட்கின்றது, நான் உன் தொழுகையை ஏற்றுக்கொண்டு விட்டேன். எப்படிப்பட்ட தொழுகையா இருக்குங்க பார்த்தீங்களா? அதனால் நம்மளால் அந்த காரியங்களை பேசத்தான் முடியும், அதை செய்ய முடியாது என்பதற்காகத்தான் நல்லோருடைய வரலாறு எல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால ரொம்ப உயர்ந்தவர்கள் ஹாஜா நாயகம் அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹு தாலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தருகின்றான். ஷிஹாபுத்தீன் கௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய மன்னர், இந்தியாவின் மீது பெரிய படையெல்லாம் எடுத்தார், தோற்று போனார். ஷிஹாபுத்தீன் கௌரி ரஹமத்துல்லாஹுடைய கனவில் ஹாஜா நாயகம் வந்து சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் இந்தியாவின் மீது படையெடுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த தடவை என்று கனவில் வந்து ஹாஜா நாயகம் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஷிஹாபுத்தீன் கௌரி வந்து படையெடுத்தார், வெற்றி கிடைத்தது. வரலாறு சொல்லு. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது போன்ற நல்லடியார்கள் எவ்வளோ காரியங்களை செய்து சாதித்து விட்டார்கள். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு சொல்ல முடியாது, கணவன் மனைவிக்கு மத்தியில் சொல்ல முடியாது, அது அல்லாஹுக்கு மட்டும் தெரியும், இறைநேசர்களுக்கு தெரியும். ஷேக் ஃபைல் என்று சொல்லுகின்ற அல்லாமா ஷேக் ஃபைல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஹாஜா நாயகத்திடத்தில் நான் பல கேள்விகளை எல்லாம் கேட்கலாம் என்று ஒரு பேப்பரில் எழுதி வச்சு மடித்து வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கும். ஏன்னா ஹாஜா நாயகம் முத்தபிஉ ஷரியா, ஷரியத்துடைய இல்மு வைத்திருக்கின்றார்கள், தரீகத்துடைய இல்மு வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஹாஜா நாயகம் இன்னைக்கு நம்ம சில்சிலாக்கள் எல்லாம் பேசப்படுகின்ற தாலீமாத்துகள் ஹாஜா நாயகத்துடைய தாலீம்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எவ்வளோ தாலீம்கள் நம்முடைய நாவுகள் வருகிறது, இது எங்கிருந்துங்க வந்துச்சு? ஹாஜா நாயகத்துடைய தாலீம். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ஷேக்குடைய கரம் பிடிச்சிட்டு இன்னொரு வலியுடைய தர்பாரில் போய் உட்காரத்துக்கு யோசிக்கின்றோம். அந்த அவுலியாவுடைய தர்பாருக்கு போகலாமா? நம்ம ஒரு ஷேக்குடைய கரம் பிடிச்சிருக்கிறோமே, நாகூருக்கு போகலாமா? அங்கே போய் உட்காரலாமா? இல்லை நம்ம ஷேக்குடைய தர்பாருக்கு தானே போக வேண்டும் என்று எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹாஜா நாயகத்துடைய ஒரு வரலாறை சொல்லுகின்றேன். பல அவுலியாக்களை ஜியாரத் செஞ்சுட்டு வராங்க ஹாஜா நாயகம். தாத்தா கஞ்சே பக்ஷ், தாத்தா அலி ஹஜ்வீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகின்ற தர்பாருக்கு வருகின்றார்கள். 40 நாள் சில்ல அங்கே உட்கார்ந்துட்டாங்க.
ஒரு நாள் கிடையாதுங்க, 40 நாள் சில்லா. யாருடைய இடத்தில்? தாத்தா அலி ஹஜ்வீரி ரஹமத்துல்லாஹுடைய தர்பாரில் அவர்கள் அமர்ந்த வரலாறு இருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நல்லோர்களுடைய இடத்திற்கு போக வேண்டும். அங்கே கிடைக்கக்கூடிய கசானாக்கள் எங்கும் கிடைக்காது, உள்ளத்தை சார்ந்ததுங்க. யாருங்க கொடுக்க முடியும்? அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நமக்கு கொடுக்கப்படுகின்ற தாலீம்கள் இறைநேசர்கள் மூலமாக நமக்கு கிடைத்தது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லித் தருகிறேன். அதனால ஷாபுதீன் கௌரி அவர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்து வெற்றி கண்டதற்கு காரணம் காஜா நாயகம் கனவில் வந்த செய்தி. எனவே நேரம் கடந்து விட்டது. காஜா நாயகத்தை பற்றி பேச வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நமக்கு சொன்னார்களோ அப்படிப்பட்ட. அப்போ ஃபைஸ் பல்கி ரஹமத்துல்லா கையில தாங்க பேப்பரை வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன எழுதப்பட்டுச்சு யாருக்குமே தெரியாது. கூட்டம் கூடி இருக்கிறது காஜா நாயகத்துடைய தர்பார்ல. கொண்டு போய் அவங்க கிட்ட மனு கொடுக்க முடியல, போய் நெருங்க கூட முடியல. எல்லாரும் சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்பொழுது காஜா நாயகம் தாத்தா அவங்க பல்கையை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு பேப்பரை கையில கொடுத்துட்டு, நீ எதையெல்லாம் பேப்பர்ல எழுதி கொண்டு வந்தாயோ அதற்கெல்லாம் பதில் இந்த பேப்பரில் இருக்கிறது, போய் வீட்டில் போய் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, இன்னைக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ கிட்ட மனு போய் கொடுத்தா கூட எடுத்து படிக்க மாட்டேங்கின்றார்கள். நேரம் கிடையாது. நீங்க வெளியில வரதுக்கு முன்னாடி அந்த மனு குப்பைக்கு வந்து விடுகிறது. ஆனால் காஜா நாயகம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் மனதில் நினைத்தது பேப்பர்ல எழுதினத பதிலாக உங்களுக்கு பார்க்காமலே கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறியக்கூடியவர்கள் இறைநேசர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களை பற்றி பேசக்கூடிய இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதனால காஜா நாயகத்துடைய வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறது, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. வாழ்க்கையில் அவர்கள் யாருக்கும் நோவினை கொடுத்ததாக பார்க்க, அவர்களால் ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டதாக கிடையாது. யாரை பார்த்தாலும் ஒருத்தர் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, குளிருடைய டைமா இருக்குது. எங்க பார்த்தாலும் எவ்வளோ ஏழைகள் ரோட்ல குளிரில் இருக்கிறாங்க. காஜா நாயகம் போயிட்டே இருந்தாங்க, குளிரில் நடுங்கி கொண்டு இருக்கிறார். தன் மேலிருந்த போர்வை அப்படி போர்த்திட்டு போயிட்டாங்க. நான் எதற்காக சொல்லுகிறேன்? இறைநேசர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை மற்றவருக்கு கொடுப்பதற்காக உலகத்தில் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை காஜா நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அதனால காஜா நாயகத்துடைய உபதேசங்கள் ஏராளமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் அவருடைய முரீதுகளாக இருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நமக்கு சில சரியத்துடைய சட்டங்கள் தெரியலங்க. குறிப்பாக ஜனாபத் என்ற குளிப்பு, நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்க. காஜா நாயகம் அவருடைய உபதேசத்தில் சொன்னாங்க, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தடவை பூமிக்கு வந்த பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்தோன்னு என்ன செய்யணும்னு தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா வஹியை அனுப்புகின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஆதமே இக்ஸில் மின் ஜனாபதிக, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜனாபத்திலிருந்து நீங்கள் குளித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஜனாபத்திலிருந்து குளித்தால் எத்தனை தண்ணீர்கள் உங்கள் உடம்பில் பட்டதோ அத்தனை ஒவ்வொரு தண்ணீரிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை படைக்கின்றான். அந்த மலக்கு என்ன தெரியுமா செய்வார்? காஜா நாயகத்துடைய வரலாற்றில் வருகிறது. அந்த மலக்கு உங்களுக்காக தஸ்பீ செய்வார், துஆ செய்வார். அவர் இருக்கும் காலமெல்லாம் அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு எழுதப்படும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், அல்லாஹ் இது எனக்கு மட்டுமா, கியாமத் வரை வருகின்ற என்னுடைய சந்ததிகளுக்குமா என்று கேட்கின்ற பொழுது, உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். காஜா நாயகம் இதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், முரீதுகளே, நீங்கள் ஜனாபத் என்னும் கடமையான குளிப்பின் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஜனாபத்துடைய குளிப்பு என்பது பெருமானார் சொன்னார்கள், யாராவது ஜனாபத்துடைய குளிப்பு இந்த உலகத்தில் குளிக்கவில்லை என்றால் நாளைக்கு மறுமையிலே 7 கடல்களில் போட்டால் கூட சுத்தமாக ஆகாது. அதனால அவர்களுடைய பேரை சொல்லுகின்ற நாம் வெளிரங்க சுத்தத்தையும் செய்ய வேண்டும், உள்ரங்க சுத்தத்தையும் செய்ய வேண்டும் என்பதின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் காஜா நாயகத்தை பற்றி புகழ்கின்றோம். இன்று காஜா நாயகத்தை நாம் பார்க்கின்றோம். காஜா நாயகத்திற்கும் கௌஸ் நாயகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கின்றார்கள். காஜா நாயகத்துடைய தாயார் கௌஸ் நாயகத்துடைய ஒரு வகையில் மாமாவாக இருக்கின்றார்கள். காஜா நாயகத்துடைய, அதாவது கௌஸ் நாயகம் அவர்கள் காஜா நாயகத்துடைய தாயாருக்கு மாமாவுடைய முறை வருகின்றார்கள். பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நெருக்கமான சொந்தம் காஜா நாயகத்திற்கும் கௌஸ் நாயகத்தும் இருக்கிறது. இன்னைக்கு சில்சிலா, காதிரியா, சிஸ்தியா வேற வேற என்று நினைத்துக் கொண்டார்கள். சொந்தத்தின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் காஜா நாயகம் கௌஸ் நாயகத்தை எந்த அளவுக்கு மதித்தார்கள் என்று சொன்னால்,
வாழுகின்ற பொழுது அவர்கள் போய் கௌஸ் நாயகத்துடைய தர்பாரிலே ஜியாரத் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு வருகிறது. எப்பொழுது அவர்கள் கதமி அலா ரகபத்தி குல்லி வலியில் இல்லா என்று சொன்னார்களோ, மலையில் இருந்தார்கள். 15 வயது அந்த நேரத்தில் சொன்னார்கள், என்னுடைய பாட்டனாரே, நான் உங்களை எனக்கு முதுகை மட்டும் நான் காட்ட மாட்டேன், என்னுடைய தலை என்னுடைய கண் எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுடைய பாதத்தை என் கண் மேல் வையுங்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? காஜா நாயகம் அவர். பார்த்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு கௌஸ் நாயகத்தை காஜா நாயகம் நேசித்திருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே காஜா நாயகத்துடைய வரலாறுகள் எந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையில் பேணி பாதுகாப்பாக இருந்தார்களோ சொன்னார்கள் காஜா நாயகம் அவர்கள், அஸ்ஸலாத்து சிர்ருன் வ அமானத்துன், நீங்கள் எல்லாம் உயர்வை பெற ஆசைப்பட்டால் தொழுகையை கொண்டு நெருங்குங்கள். அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தொழுகை விட சிறந்தது எதுவும் கிடையாது. ஏன்? தொழுகை என்பது மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமானிதம் என்ற ஒரு செய்தியை காஜா நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நிறைந்த செய்திகள் இருக்கிறது. காஜா நாயகம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹு தாலா நமக்கு ஒரு உயர்வை தருவான். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க, காஜா நாயகம் எப்படி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த நமக்கு யக்கீன் கிடையாதுங்க. சில வார்த்தைகள் சொன்னால் என்ன அசராத் ஏற்படும், தாக்கம் ஏற்படும், நமக்கு தெரியலங்க. அதனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரே ஒரு செய்தி நான் சொல்லுகிறேன். காஜா நாயகம் சொல்லி கொடுத்த ஒரு அவுராத். இன்னைக்கு எல்லாரும் நோயில மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அவுராது நமக்கு தேவைப்படுது. அது நம்மளுடைய முன்னோர்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் நோய் இருக்கிறது, எல்லாரும் மாத்திரைகள் தான் அதிகம் சாப்பிடுகிறோம். ஒரு காலத்தில் உணவுக்கு முன்னாலும் பின்னாலும் மாத்திரை இருந்துச்சு. இன்னைக்கு உணவே மாத்திரையாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துருக்கிறோம். இப்போ காஜா நாயகம் சொல்லுகின்றார்கள் ஒரு அவுராத், என் வாழ்க்கையில் நான் அதை செய்து பார்த்தேன், நீங்கள் செய்யுங்கள் என்று முரீதுகளை பார்த்து சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சா, நோய் வந்துச்சா, கஷ்டம் வந்துச்சா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரியே, எந்த இடத்தில் உங்களுக்கு வலி வந்துச்சோ, கஷ்டம் வந்துச்சோ, அங்கே கை வைத்து 3 தடவை இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ளுங்கள், சரியாகிவிடும். காஜா நாயகம் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி தருகின்றார்கள். என்னங்க சொல்றது? வகல்புஹும் பாசித்துன் திராஐஹி பில் வஸீர். சொல்லுங்க எல்லாரும் ஒரு தடவை. வகல்புஹும் பாசித்துன் ஸிராஇஹி பில் வஸீர். இத 3 தடவை உங்களுக்கு அடிப்பட்ட இடமா இருக்கட்டும், காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, எந்த இடமாக இருந்தாலும் காஜா நாயகம் சொல்லுகின்றார்கள், தன்னுடைய வரலாற்று அனுபவத்தை சொல்லி தருகின்றார்கள். இதை நீங்க அந்த இடத்துல கை வச்சு ஓதிக்கோங்க, உடனே சரியாகி. இன்னைக்கு நமக்கு டாக்டர் மேல் நம்பிக்கை இருக்கிறது, மருந்து மேல் நம்பிக்கை இருக்கிறது, வாக்கிங் மேல் நம்பி இருக்கிறது, ஜாக்கிங் மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்முடைய இறைநேசர்கள் மேல் நம்பிக்கை இருக்குதா? அபான் இப்னு உஸ்மானே கனி ரலியல்லாஹுடைய மகனார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் ஓதி கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த நோயும் வராது, மரணம் வராது, எதுவும் வராது என்று சொல்லுகின்றார்கள். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பக்கவாதம் வந்துச்சு, கை கால் கொஞ்சம் இழுத்திருக்கிறது. மக்கள் எல்லாம் பார்க்கின்றாங்க, என்னங்க எங்களை ஓத சொல்றீங்களே, உங்களுக்கு நோய் இருக்குதா, அதை ஓதுனா உங்களுக்கு சரியாயிடுமேன்னு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அப்படி தானே, ஹதீஸை சொன்னால் ஒரு டவுட் வரதானே செய்யும். அப்போ அபான் இப்னு உஸ்மான் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கக்கூடியது புரிகிறது, நான் ஓதி கொண்டு வந்தேன் என்று நான் ஓதவில்லையோ அன்னைக்கு தான் இந்த பக்கவாதம் வந்துச்சு. பார்த்தீங்களா? எல்லா நாளும் நான் ஓதுன அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, ஒரு நாள் நான் ஓத மறந்து விட்டேன், அன்று ஏற்பட்ட பக்கவாதம் தான் இது. பார்த்தீங்களா? ஓதிட்டு வந்தவங்க ஒரு நாள் விட்டுட்டாங்க, அன்னைக்கு நோய் வந்துருச்சுங்க. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறை நேசர்களுடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கைகள் நமக்கு புனிதமானதாக இருக்கிறது. இங்கே எல்லாம் வந்திருக்கிறீர்கள், நமக்கு கண்ணாடி காஜா நாயகமாக இருக்கிறார்கள், நமக்கு முன்னாடி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது உயர்ந்தரமாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை, மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை நீக்கினார். எல்லா உலியாக்கள் அதற்காகத்தான் வந்தாங்க. அதனால தான் காஜா நாயகம் சொன்னார்கள், தரீகத் பஜுஸ் ஹித்மத்தே ஹல்க் நீஸ். தரீகத் பஜுஸ் ஹித்மத்தே ஹல்க் நீஸ். தரீகத்னா என்னங்க? அங்க சிக்கருக்கு போறாங்க, அங்க உன்னால சாப்பிடுறாங்க. தரீகத்னா என்ன? புதுசா இருக்கிறது, தஸ்பீஹ் வச்சு உருட்டுறதா, மலையிலிருந்து கீழே ஊதுவதா? தரீகத் என்பது வேற எதுவும் கிடையாது. மனிதர்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை அவருக்கு பணிவிடை செய்வது தான் தரீகத் என்று சொன்னார். தரீகத் பஜுஸ் ஹித்மத்தே ஹல்க் நீஸ் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில காஜா நாயகம் எப்படி மனிதர்களோடு பழகி அவர்களுடைய கஷ்டங்களை போக்கினார்களோ, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார்களோ, அவர்கள் தான் முகீசுல் முஸ்தலாஃபீன்,
ஏழைகளுக்கு உதவி செய்கின்றவர்கள். இன்னைக்கும் போய் பாருங்க, பசி பட்டினின்னு வந்து சொன்னா 24 மணி நேரம் லங்கர் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க. அது மாதிரி ஒரு லங்கர் எங்கெங்க நடக்க சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், நாங்க காஜா நாயகத்துடைய தர்பாருக்கு போய் பசியாக வந்ததே கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அங்கே தாமே ரூஹானியா ஜிஸ்மானியா ரெண்டும் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இறைநேசர்கள் துன்யாவில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட காஜா நாயகம் அவர்களை ஒரே ஒரு ஷேர் எனக்கு ஞாபகம் வருகிறது, ரொம்ப முக்கியமான ஷேர். எவ்வளோ நாம் காஜா நாயகத்தை கொண்டாடுகிறோம், அதற்கெல்லாம் என்னங்க காரணம்? ஹசாரோ கோஷிஷே கர்லி ஜமானா, ஹசாரோ கோஷிஷே கர்லி ஜமானா முஜே ஜுக்னே கி. என்னை கேவலப்படுத்துறதுக்கு இவன் அசிங்கப்பட மாட்டானா என்று துன்யா ஏங்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நம்முடைய அசிங்கத்தை பார்க்க எல்லாரும் ஆசைப்படுகின்றார்கள். வெளியில சிரிக்கின்றான் நண்பனுடைய போர்வையில், நம்முடைய பக்கத்திலே இருக்கின்றான் உறவினர்கள் நாம் கேவலப்படுவதை அசிங்கப்படுவதை பார்த்து ஆசைப்படுகின்றார்கள். என்னை எவ்வளோ கேவலப்படுறத பார்க்கிறதுக்கு ஜமானா துடிக்கின்றது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், முஜே ஜுக்னே நஹி தேதா, முஜே ஜுக்னே நஹி தேதா பஸ்மே ज़ुहरा की बच्चों ने. ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயுடைய பிள்ளைகள் என்னை கேவலப்பட விடவில்லை. இந்த துனியா என்னை கேவலப்பட ஆசைப்படுகிறது. ஆனால் நான் கேவலப்பட போகும் போதெல்லாம் என்னுடைய கைகளை பிடித்து காஜா நாயகம் பிடித்து என்னை காப்பாற்றுகின்றார்கள். உலகத்தில் சில நபர்களுக்கு முன்னாலே நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுகின்றவர்கள், உலக மக்கள் எல்லாம் நாளை மறுமையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய கண்ணியத்தை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்களா? அதனால் தான் நம்மை உலகத்திலே இங்கே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா அந்த காஜா நாயகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர்கள் எப்படியெல்லாம் காஜா நாயகம் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாலே 4 ஷேக்குமார்கள் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அவ்வளவு பேசப்படவில்லை. 4 பேர் துனியாவில் வந்துட்டாங்க. இந்துஸ்தான்ல 4 ஷேக்மார்கள் வந்து அடங்கிட்டாங்க. அதுல தபா தாபின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அபு ஹப்ஸ். ஹிஜ்ரி 160 இந்தியாவில் வந்து விட்டார்கள். இன்னும் 3 பேர் வந்து விட்டார்கள். ஆனால் காஜா நாயகம் வந்தார்கள் ஹிஜ்ரி 37. ஏறத்தாழ 103 ஆண்டுகள் துன்யாவில் வாழ்ந்தார்கள். ஆனால் எவ்வளோ சாதனைகள் செய்து விட்டார்கள். இன்றும் அவருடைய பெயர்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய தக்வாக்கள் தான் காரணமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த புனிதம் பொருந்திய அந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு படிப்பினையாக ஆக்கி தருவானாக. எப்படி அவர்கள் சிறு பருவத்திலிருந்து ஷரியத்திலே பேணி பாதுகாத்தார்களோ, காஜா நாயகம் சொல்லுகின்றார்கள், எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் நான் பார்த்தது கிடையாது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய கலீஃபா தான் காஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா. இன்னைக்கு காஜா நாயகத்துடைய சில்சிலா தான் உலகம் முழுக்க இருக்கிறது. என்னங்க, ஒன்று நிசாமியா, ஒன்று சாபிரியா. சாபிர் அலாவுதீன் சாபிர் கல்யாரி காஜா நாயகத்தின் மூலமாக வருகின்றவர்கள். நிசாமியா சிஷ்தி அவர்களும் காஜா நாயகத்தின் மூலமாக வருகின்றவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சில்சிலாக்கள் காஜா நாயகத்தோடு சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் போதித்த அந்த தௌஹீதுகளாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட காஜா நாயகத்தை இங்கே கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவருடைய ஃபாத்திஹா சட்டி ஃபாத்தியாவாக இருக்கிறது. ஒரே ஒரு அமலை மட்டும் நான் சொல்லித் தருகிறேன். உங்களிடத்தில் காசு இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், வருடத்தில் ஒரு முறை அல்லது குறைஞ்சது மாசத்தில் ஒரு முறையாவது அந்த பிறை 6 என்று சொல்லுகின்ற அந்த 6வது நாள் தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்றடைந்தார்கள். அந்த நாளில் எப்படி நம் ஹவுஸ் நாயகத்தின் மீது கியார்வின் ஷரீஃப் பிறை 11க்கு செய்கிறோமே, அதே தான் ஒவ்வொரு மாதத்துடைய பிறை 6 நம்மால் முடிந்தவரை ஏதாவது ஒரு ஃபாத்தியாவை, ஒரே ஒரு ஈசால் சவாபை காஜா நாயகத்தின் மீது ஓதினால் என்னங்க கிடைக்கும்? அல்லாமா புல்கீனி ஒரு செய்தி சொல்லுகின்றார்கள், நாங்கள் அனுபவத்தோடு பார்த்தோம். யார் காஜா நாயகத்துடைய மாதத்தை ஃபாத்தியாவை கொண்டாடி அவருடைய பேரில் ஈசால் சவாப் செய்வாரோ அவர் தௌஹீதின் படி மரணிப்பார். கலிமாவின் மீது மௌத் ஏற்படும். அதனால் அப்படிப்பட்ட நாம் நபிமார்கள் கேட்ட துவா என்னங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, ரப்பி தவஃபைதனி முஸ்லிமா. மிஸ்ருடைய அரசராக இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய் என்று கேட்கின்றார்கள். காஜா நாயகத்துடைய பெயரில் நீங்கள் ஃபாத்தியா ஓதினால் உங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த தௌஹீதின் மீது மரணத்தை தருவான். அப்படிப்பட்ட அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே வலியுடைய தர்பாரிலே உலமாக்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அந்த காஜா நாயகத்துடைய அந்த வாழ்க்கை முறைகள் அவருடைய பிள்ளைகளை கொண்டு ஃபக்ருத்தீன் ஹுசாமுத்தீன் எத்தனையோ பிள்ளைகள் வந்தார்கள். அவங்க பிள்ளையை பார்த்து ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, என் பெயரை வைத்து உனக்கு பெருமை வரக்கூடாது, நீ எப்படியாவது போய் பொழைச்சிக்கோன்னு சொன்னாங்க. அது மாதிரி போனாங்க, நாகூரா என்ற இடத்துக்கு போய் வாழ்ந்து அப்படியே மரணிச்சு போயிட்டாங்க.
அவர்கள் அங்க பெரிய சேவை செஞ்சு மரணிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கள் எல்லாம் ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்லாமா ஃபக்ருத்தீன், ஹுசாமுத்தீன் ஹாஜா நாயகத்துடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய பெயர்களை எல்லாம் ஒழிக்க செய்து போனார்கள் என்று சொன்னால், அவருடைய முரீதுகளாக இருக்கக்கூடிய நாமும் ஹாஜா நாயகத்துடைய பெயரை பிரகாசமாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த இறைநேசருடைய உள்ளத்தில் இருந்த அந்த பிரியம், இஷ்கோ முஹப்பத் அல்லாஹு தஆலா நமக்கும் தருவானாக. எந்த ஹாஜா நாயகத்துடைய திருமணங்கள், நம்ம இன்னைக்கு எல்லாம் திருமணம் பண்றோம், யாருங்க பொண்ணு பார்த்தா நமக்கு? நம்முடைய பெற்றோர்கள் பார்த்தாங்க. நம்முடைய கடைசி யாருங்க பார்த்தா? பொண்ணே கிடைக்கல, புரோக்கர் பார்த்து கொடுத்தார். யாருங்க உங்களுக்கு பொண்ணு பார்த்தா? புரோக்கர் பார்த்தாருங்க. ஹாஜா நாயகத்துக்கு பொண்ணு யாருங்க பார்த்தா? யாரெல்லாம் இறைநேசர்களை நம்மை போல என்று சொல்லுகின்றார்களோ போய் கேளுங்க, உனக்கு யாருப்பா கல்யாணம் பண்ணி வச்சா? பெருமானாருக்கு யார் தெரியுமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ஸைனப் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் பூமியில் திருமணம் நடந்தது. இன்னல்லாஹ அன்கஹனி ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் எனக்கு வானத்தில் அல்லாஹ் எனக்கு குத்பா ஓதினா. என் கல்யாணம் நடத்தி வச்சது யாருங்க? அல்லாஹ் நடத்தி வச்சான். ஸைனப் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப ஹாஜா நாயகத்துக்கு யாருங்க திருமணம் செஞ்சு வச்சா? ஹாஜா நாயகத்துக்கு பெண்ணு யாருங்க பார்த்தா? பெருமானார் கனவில் வந்தார்கள், முகத்தை திருப்பிட்டாங்க. பெருமானார், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஷரியத்தை நான் புறம் தள்ளிவிட்டேன், நான் ஏன் முகம் திருப்பிக்கிட்டீர்கள், என்னை பார்க்க மாட்டுக்கிட்டீர்களே? உங்களுக்காகத்தானே நான் இந்த தீனுடைய மொழி தெரியாத நாட்டிற்கு வந்தேன். எதற்காக? உங்களுடைய தீனை பரப்புவதற்காகத்தானே. ஏன் முகத்தை திருப்பினீர்கள்? எல்லா சுன்னத்தையும் ஹயாத்தாக்கிட்ட. என்னுடைய ஒரு மிகப்பெரிய சுன்னத், அன்னிகாஹு மின் சுன்னதி, என்னுடைய திருமணம் என்று ஒரு சுன்னத் இருக்கிறது, ஹயாத்தாக்கலையேன்னா. யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய தீனுடைய சேவையிலே நான் அதை மறந்து விட்டேன். பிபி இஸ்மத்துல்லா, பிபி அமனத்துல்லா, ஒன்றன் பின் ஒன்றாக பெருமானார் சொன்னாங்க, இந்த பெண் தான் உனக்கு மனைவி, இந்த பெண் தான் உனக்கு மனைவி. நபி பேரை சொன்னாங்கங்க. பார்த்தீங்க ஹாஜா நாயகத்துடைய அந்தஸ்து எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. அவர்கள் மூலமாகத்தான் ஹாஜா நாயகத்துடைய அந்த பாரம்பரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது என்று சொன்னால், ஷேக் வஜீஹுத்தீனுடைய மகளை, அவங்க பெரிய வலியுல்லா, அவங்களுடைய மகளை அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டு அல்லாஹு தாலா கியாமத் வரை அவருடைய சந்ததிகளை அல்லாஹு தாலா தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஹாஜா நாயகத்துடைய உண்மையான உள்ளத்துடைய ரூஹுடைய தொடர்பை அல்லாஹு தாலா நமக்கு தருவானாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பெருமானார் கேட்டார்கள், சால்து ஜிப்ராயில், ஜிப்ராயிலே நான் ஒன்றே ஒன்றை கேட்கின்றேன், அதை மட்டும் சொல்லுங்கள். என்னங்க? கியாமத் வரை இந்த தீன் பாதுகாப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது, நபியே நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், உங்களுடைய குடும்பத்திலும் பாரம்பரியத்திலும் அல்லாஹ் சில நபர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான், அவர்களை கொண்டு உங்கள் சந்ததிகளும் பாதுகாக்கப்படும், அவர்களை கொண்டு உங்களுடைய தீனும் பாதுகாக்கப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அப்படித்தான் ஹாஜா நாயகத்தை கொண்டு அல்லாஹ் நபியுடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொண்டான், தீனையும் பாதுகாத்துக் கொண்டான். அவர்களுடைய காதலர்களாக அல்லாஹு தஆலா வாழும் காலம் எல்லாம் வைப்பானாக. யா ஹாஜா யா ஹாஜா என்று சொல்லுகின்ற பாக்கியத்தையும் அவருடைய பெயர்களை கொண்டு வாழுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவரும் தருவானாக. குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை சொல்லித் தருகின்றீர்களோ இல்லையோ, இறை நேசருடைய பிரியத்தையும் வாழ்க்கையும் சொல்லித்தாருங்கள். எப்படி அவர்கள் வளர்ந்தார்கள், எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். சிறு வயசிலேயே தந்தை இறந்து போனாலும் கூட தாயுடைய பராமரிப்பிலே வாழ்ந்தார்கள். தாய் சொன்னார்கள், நான் போய்விட்டாலும் மகனே கவலைப்படாதே, அல்லாஹுடைய கையிலே உன்னை விட்டு செல்லுகிறேன். இந்த ஈமானை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இன்னைக்கு காலம் அவ்வளோ மோசமாகிடுச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கு மாரிஃபத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை கொடுங்கள், நபியுடைய முஹப்பத்தை கொடுங்கள். யார் இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகள் செழிப்பார்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் இந்த கூட்டம் கூடிய நோக்கத்தை அல்லாஹு தாலா முழுமையான முறையில் நிறைவேற்றி தருவானாக. இதை யார் ஏற்பாடு செய்தார்களோ, அதற்காக பொருளாதார உதவிகள் யாரெல்லாம் செய்தார்களோ, அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹாஜா நாயகத்துடைய உண்மையான அகீதத்தையும் முஹப்பத்தையும் அல்லாஹு தாலா தருவானாக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொண்டு அல்லாஹு தாலா நமக்கு ஷரியத்திலையும் தரீகத்திலையும் ஹகீகத்திலையும் மாரிஃபத்திலையும் அல்லாஹு தாலா நமக்கு மிளிரச் செய்வானாக. வ ஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.